சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். இன்றைய டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சமீபத்திய புகைப்படங்கள் துப்பாக்கி திரைப்படத்தில் விஜயின் இளைய தங்கையாக நடித்தவர் நடிகை சஞ்சனா சாரதி. இவங்க என்றென்றும் புன்னகை, வால் போன்ற திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை சஞ்சனா ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புகைப்படங்களை வெளியிடுவாங்க. அந்த வகையில் தற்போது சேலையில் எடுத்துக்கொண்ட கிளாமர் போட்டோஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த புகைப்படங்களை பார்க்கும் ரசிகர்கள் பலரும் துப்பாக்கி படத்தில் விஜயின் தங்கையாக நடித்தவரா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்டு வராங்க. இது வந்த புகைப்படங்கள் உங்களுக்காக. சமந்தா இந்திய சினிமாவில் தனக்கென்று தனியிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடிப்பில் வெளிவந்த சமீபத்தில் எங்கள் தங்கம் திரைப்படம் உலகளவில் 100 கோடி வசூல் செய்து மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தா தற்போது கர்ப்பமாக இருக்கிறதால அடுத்து மீண்டும் சினிமாவிலிருந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறார். இதனை அவரே அறிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் சமந்தா அளித்த சமீபத்திய பேட்டியில தான் தாய்மையை அடைய ஆவலுடன் காத்திருந்ததாக தெரிவித்திருக்கிறார். நான் அம்மாவாக ஆக எப்போதும் விரும்பினேன். நான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆர்வத்துடன் தான் இருந்தேன். தற்போது ஒரு புதுவித வலிமை மற்றும் நோக்கத்தை என்னிடம் உணர்கிறேன். இந்த பயணத்துக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடிகை சமந்தாவின் இந்த உருக்கமான பேச்சு தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் 90s காலத்தில் மடிப்பு அம்சாவாக நடித்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் தான் நடிகை விசித்ரா. பல ஆண்டுகளுக்கு பிறகு பிக் பாஸ் மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிகளை கலந்து அனைவரது அன்பையும் பெற்றாங்க விசித்ரா. சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டியில், சினிமா அப்படின்றது மிக வேகமாக நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு களம். அதில் புகழும் பணமும் கிடைக்கும். ஆனால் அங்கே உண்மையான அன்பும் கருணையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுவும் புதுமுகமாக சினிமாவுக்குள் நுழையும் போது அங்கே அன்பை எதிர்பார்க்கவே முடியாது. ஆரம்பத்தில் அவமானங்கள், கேலி கிண்டல்கள், அலட்சியங்கள் மட்டும்தான் அதிகம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஹிட் படம் கொடுத்து விட்டால் போதும், உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்துவிட்டால் உங்களை அவமதித்த அத்தனை பேரும் புகழ்வாங்க. அதுதான் சினிமா. சினிமா துறையை பொறுத்தவரை இங்கு நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதையும் கிடையாது. அதனால தான் சினிமாவில் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்க வேண்டும். நம்மிடம் மிகவும் பாசமாக பழகுறாங்களே அப்படின்னு சொல்லி நெருங்கி விடவும் கூடாது. அதே போல எதிரியாக்கி ஒதுக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, காலம் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். நான் எப்போதுமே சினிமா நபர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடைபிடிப்பேன். யாரிடமுமே அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையை நான் சரியாக வைத்திருந்ததால் தான் இன்று என் வாழ்க்கையை நான் எந்த குழப்பமும் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகை விசித்ரா தெரிவிச்சிருக்கிறது இப்போ வைரலாகி வருகிறது. நடிகர் தனுஷின் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் கஜோலின் அசிஸ்டன்ட் ரோலில் நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை ரைசா வில்சன். மாடலிங் துறையில இருந்து வந்த ரைசா அடுத்தடுத்த படங்களை நடிச்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு பிக் பாஸ் முதல் சீசன்ல கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈட்டாங்க. ஆர்யா நடிச்சு வெளியான மிஸ்டர் எக்ஸ் படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க ரைசா. சமீபத்தில் சப்ஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்க்ளூசிவ் கிளாமர் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாதம் ரூபாய் 290 கட்டணமாக வசூலிப்பதாக நிர்ணயித்திருக்கிறாங்க. அப்படி அவரது சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தை 650 பேர் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறாங்க. இதனை அடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தற்போது எடுத்த கிளாமர் வீடியோவை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். கடைசியாக பார்க்க போகிற ஒரு சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் விஜய் அரசியல் வட்டாரங்களிலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் அதிகம் பேசப்படும் முக்கிய நபர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். அவரது அரசியல் நடவடிக்கைகள், நிர்வாக முடிவுகள் மற்றும் பல்வேறு அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் தொடர்ந்து ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதே நேரத்தில் அரசியல் நிகழ்வுகளை தாண்டி அவர் வெளிப்படுத்தும் இயல்பான அணுகுமுறை, எளிமையான நடத்தை மற்றும் கலகலப்பான தருணங்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அவ்வப்போது பேசுபொருளாகவும் மாறி வருகிறது. இந்த நிலையில் வியட்நாமை சேர்ந்த மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது முதல்வர் விஜய்க்கு மின்சார காரின் சிறிய மாதிரி பொம்மையை பரிசாக வழங்கியிருக்கிறாங்க. குறித்த மாதிரி காரை வழங்கியதும் விஜய் மிகவும் மகிழ்ச்சியோட அதனுடைய கதவுகளை திறந்த நுணுக்கங்களை வியந்து ஒரு சின்ன குழந்தை போல விளையாட்டாக பரிசோதித்து விஜய் வெளிப்படுத்திய ஒரு இயல்பான தருணம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறதோட ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களையும் வரவேற்பையும் பெற்று
பெற்றிருக்கிறது. அரசியல் பழிகளுக்கு மத்தியில் அவரது எளிமையான அணுகுமுறையும் இயல்பான செயற்பாடுகளும் தொடர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் குறித்த காணொளி தற்போது இணையத்தை ஆக்கிரமித்து வருகிறது.